கர்நாடகாவில் சட்டமன்ற சிறப்பு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, இந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? கூட்டத்துல என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்னு எதிர்பார்க்கப்படுது? அதாவது கடந்த வாரம் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. கடந்த 20ஆம் தேதி, அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி இருந்து தமிழகத்திற்கு 6000 கன அடி தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை செயல்படுத்துவதில் கர்நாடக அரசின் சிக்கல் உள்ளது. அதாவது என்னன்னா, இந்த உத்தரவை செயல்படுத்தினால் தங்களுக்கு குடிநீருக்கு, அதாவது பெங்களூரு மற்றும் கோலார் நகரங்களுக்கு குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அதனால இந்த உத்தரவை செயல்படுத்த முடியாது அப்படின்னு கர்நாடக அரசு முடிவு செய்தது. இதையடுத்து இந்த உத்தரவை செயல்படுத்துவதுன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆயிடும். இதனால உடனடியாக கர்நாடக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தையும் அமைச்சரவை கூட்டத்தையும் கூட்டியது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பாஜக கலந்து கொள்ளல, அதே போல பாஜக கட்சி மாத்திரம் கலந்து கொண்டது. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னாள் பிரதமர் தேவகவுடா இருந்தார், அந்த கட்சியை சேர்ந்த, அதே போல முன்னாள் முதல்வர் குமாரசாமி இருந்தாரு. இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானம் ஒன்றாக சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப அவங்க முடிவு செஞ்சாங்க. அதாவது தற்போதைய உள்ள சூழ்நிலையில் கர்நாடகாவில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்த கர்நாடக அரசால் இயலாது என்ற தீர்மானத்தை ஒருமனதாக எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் அனைவரும் அவைகளில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அதாவது குடியரசுக்கு தலைவருக்கு அனுப்பணும் முடிவு செஞ்சாங்க. அதன்படி இன்று காலை 11 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்று முதல்வர் சித்தராமையா அறிவித்திருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக தாமதமாகி கூட்டம் தற்போது 1 மணிக்கே தொடங்கியது. கூட்டத்தில் முதலில் முதல்வர் சித்தராமையா பேசினார். அப்போ பேசிய போது தற்போது உள்ள சூழ்நிலையில் காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விட முடியாது, அதாவது அணைகளின் நீர் மட்டம் வெகு குறைவாக உள்ளது என 4 அணைகளிலும் உள்ள நீர் இருப்பு விவரத்தை புள்ளிட்டு காட்டி, எனவே அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை அந்த அவையில முன்வைத்தார். தற்போது இதை அடுத்து எதிர்கட்சி தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் தற்போது பேசி வருகிறார். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஜெகதீஷ் ஷெட்டர் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இதுக்கு தங்கள் ஆதரவும் இருக்கும், ஆனால் இதை அரசு முன்பே செயல்படுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தகவல் வைக்கிறார். இறுதியாக இன்று இரு அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த கட்டமாக இந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். இதனிடையே நாளை இந்த அப்ஜெக்ஷன் பெட்டிஷன், அதாவது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய அப்ஜெக்ஷன் பெட்டிஷனை தயார் செய்யும் பணிகளையும் கர்நாடக அரசு தீவிரமாக சட்ட அலுவலர்களை வைத்து மேற்கொண்டு வருகிறது.